ஹாய் கைஸ், நான் சஞ்சய். இப்போ நம்ம பயோடேட்டா ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அங்கே ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஆஷ் இன்க்ளூட் stdio அது ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுது. ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன் print scanf அது மாதிரி கம்பல்சரியாக உள்ளே வருது. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயின் ப்ரோக்ராம் அது எக்ஸிக்யூஷன் பண்ணுது. அது அதனால தான் ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளைன் பண்ணுது. அது நம்ம ஏஜ், நேம், மதர் நேம், ஃபாதர் நேம், இமெயில், குவாலிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் அதான் இதில் வருது. அது லெட்டர் இல்லை டெக்ஸ்ட்டில் வருது. ஏஜ் மட்டும் இன்டீஜரில் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிரிண்ட் பண்ணுறது நம்ம அவுட்புட் வருது. அது ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணால் %s ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் %d இன்டீஜர் பிரிண்ட் பண்ணுது. அப்போது தான் பயோடேட்டா கிளியராகவே நம்ம வந்துடுது. அப்புறம் ரிட்டர்ன் 0 அது ப்ரோக்ராமை ரன் பண்ணுது. ரன் பண்ணோடனே ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அது டிக்ளேர் பண்ணும்போது நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில், ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் அதெல்லாம் வந்துடுது. அப்புறம் அசைன் வேரியபிள் நம்ம எல்லா வேரியபிளும் டிக்ளேர் பண்ணி இதில் வந்துடுது. ஹெட்டிங், பர்சனல் டீட்டெயில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்குறோம். பிரிண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில், ஏஜ் எல்லாம் வந்துடுது. அப்புறம் வந்தோடனே ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன், ஏஜ் எல்லாம் வந்தோடனே எண்ட் ஆயிடுது. ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட்டு. அப்புறம் டிக்ளேர் வேரியபிள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில், ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாம் டிக்ளேர் ஆகி வந்துடுது. அப்புறம் வேரியபிள் அசைன் ஆகுது. அப்புறம் பர்சனல் டீட்டெயிலாம் இதுக்குள்ளே வந்துடுது. அப்புறம் பிரிண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில், ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஃபோன் நம்பர் இதெல்லாம் இதில் பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் எண்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ.